ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவிங்க, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேய்ச்சல் முறை மாடு வளர்ப்புக்கும் மாட்டு பண்ணையில் எப்படியெல்லாம் மாடு வளர்க்குறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பேசலாங்க. நம்ம மாட்டு பண்ணை ரேஞ்சுக்கு போகலைங்க, இருந்தாலும் நம்மக்கிட்ட ஓரளவுக்கு மாடு இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம எப்படி மாடு மேய்க்கிறோம், அவங்க எப்படி மாடு மேய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்க்கலாங்க இந்த வீடியோவில். நம்ம காலையில் எழுந்திரிச்சி தண்ணி விடுவோம். கொஞ்சம் தண்ணி குடித்தாலும் குடிக்கும் நம்ம மாடுகள், இல்லைன்னா காலையில் தண்ணி குடிக்காது. நைட்டு நம்ம தீனி போடுவோம். தீனி போட்டு தின்னுட்டு காலையில் தீனி தின்னுட்டு தண்ணி குடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் குடிக்குங்க. ஒரு சில மாடுகள்லாம் குடிக்காதுங்க. அப்புறம் தண்ணி குடித்ததையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பால் கறப்போம். 6 மணி அப்படின்னாலே பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் எனக்குன்னா ஸ்கூல் டைம்லலாம் காலையில் 7:30க்கெலாம் பால் கறந்துட்டு தம்பிங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு சாப்பாடு வச்சு சமைச்சிட்டு தம்பிகளை ஸ்கூலுக்கு அனுப்பி விடணும். 7:30 அப்படின்னா மாடு கட்டுத்தரைக்கு போயிடணும். பால் கறந்துட்டு கட்டுத்தரையை விட்டு போயிடணும், மேய்ச்சலுக்கு போயிடணும். என்னோடய வேலைகளும் 7:30 அப்படின்னா ஓரளவுக்கு முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி ஆயிருங்க. 7 மணி அப்படின்னா எல்லா மாடுமே நான் பால் கறந்தாகணும். உங்களுக்கே தெரியும், காலையில் 4 மாடு, பொழுதோட 4 மாடு நம்மக்கிட்ட கறவைக்கு இருக்குங்க. கறந்துட்டு கையில் தான் கறக்கிறோம். கறந்துட்டு 7 மணிக்கெலாம் கொண்டு போய் காட்டில் கட்டிடுவோம். 7 மணிக்கு கொண்டு போய் காட்டில் கட்டிட்டுங்க செத்த நேரம் அலைய விடுவோம். டைம் இருந்துச்சு அப்படின்னா அலைய விடுவோம். கவுத்தை நீளமாக போட்டு காட்டில் கட்டி விடுவோம். இப்போ மேய்ச்ச இருக்குதுங்க, நல்லா மழை பெஞ்சனால மேய்ஞ்சிக்கிருங்க. கயிற்றை நீளமாக விட்டு எல்லா மாட்டையும் கட்டிட்டோம்னா அது கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்ருக்கும். அப்புறம் நம்ம இருக்கிற சாணி இலையெல்லாம் கூட்டி பெருக்கி போட்டுட்டு மதியானம் மேய்ச்சலுக்கு கொஞ்சம் தீனியை எடுத்து வச்சுட்டு தொட்டிக்கு தண்ணி ஊற்றிட்டு பழையபடி நம்ம மாடுகளை போய் கொஞ்சம் டைம் இருந்துச்சு அப்படின்னா அவுத்து விடுவோம். எவ்வளோ நேரம் மேய்ஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 மணி, வெயில் எவ்வளோ தூரம் குறைவாக இருக்கோ அவ்வளோ தூரம் மாடு மேயுங்க. வெயில் இல்லை அப்படின்னா 11 மணி வரைக்கும் மாடு மேயுங்க. வெயில் அடிச்சிச்சின்னா பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் கட்டி தீனியை போட்டுருவோங்க. அதே மாதிரி பழையபடி 3 மணி ஆயிடுச்சுன்னா மாடு மேய்க்க போயிடுவோங்க. அப்புறம் 6 மணிக்கு கொண்டு வந்து கட்டி பால் கறப்போம். அப்புறம் நைட்டு தீனி போடுவோம். அப்புறம் மறாவது நாள் அதே மாதிரி ரொட்டீன் இதே மாதிரி தாங்க. ஆனால் மாட்டு பண்ணையில் நான் பார்த்த வரைக்குங்க, மாடுகளுக்கு ஃபேன் போட்டு விடுவாங்க. கீழே சிமெண்ட்டு தரை, கல், அந்த மாதிரி மேட்டு, அந்த மாதிரியெல்லாம் போட்டு விடுவாங்க. வரிசையாக நீட்டாக கட்டியிருப்பாங்க. நீட்டாக நல்லா சுத்தமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த எல்லாமே நல்லா பெருக்கி நம்மள மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு நேரம் வீட்டில் வேலை செய்யணும், ஒரு நேரம் மாட்டு பார்க்கணும். அதனால் நம்மளே ஓரளவுக்கு மெயின்டெயின் பண்ண முடியாது. அவங்க நல்லா பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் நம்ம எத்தனை மாடு வளர்த்தாலுமே மாடுகளில் நட்டம் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக இதை அனுபவித்து பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு தோட்டம், நம்ம ஒரு விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா, போனதையுமே ஒரு 4 மாட்டை வாங்கி விட்டு அதுலேருந்து பால் கறந்து அதுலேருந்து ஒரு லாபம் பார்த்து அதுலேருந்து ஒரு விவசாயம் வைங்க. அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்க. அதே மாதிரி தான் மாட்டு பண்ணையிலையும் கண்டிப்பாக மாட்டு பண்ணையில் நட்டம் அப்படிங்கிறது வராதுங்க. ஒரு மாதம் நட்டம் அப்படின்ட்டு ஆயிட்டாலும் இன்னொரு தடவை மாடு கன்றுக்குட்டி போட்டு பால் கறக்கும்போது ஒரு 4 மாதத்துக்குள்ளே அதோட லாபத்தை நமக்கு கொடுத்துருங்க. மாட்டு பண்ணையில் பார்த்திங்கன்னா அந்த புல்லுத்தட்டை காலையில் வரக்கோலம் போடுவாங்க, வைக்கோல் போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு விட்டு உள்ளுக்கே நிழலுக்குள்ளேயே கட்டிப்பாங்க. மேய்ச்சலுக்கு நம்மளை மாதிரி பிடிச்சி கொண்டு வந்து காட்டிலலாம் கட்டவே மாட்டாங்க. என்ன வேணுமோ கட்டின இடத்துலையே கொண்டு வந்து போடுவாங்க. அவங்க கொஞ்ச நேரம் நிற்பாங்க, அப்புறம் படுத்துக்கிடுவாங்க. தீனி தின்னுட்டு அப்புறம் படுத்துக்கிடுவாங்க, அவ்வளோதான். நம்ம மாடுங்க அப்படி இல்லை, சுற்றி சுற்றி அந்த கவுத்து கட்டி வச்சுருக்கனால சுற்றி சுற்றி மேயுங்க, சேட்டையெல்லாம் பண்ணுங்க, ஓடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்கங்க. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி மேய்க்கிறதுல எனக்கு கொஞ்சம் நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் நம்ம நிறைய மாடு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அவுத்து விட்டு மேய்க்க முடியாதுங்க. கவுத்தை நீளமாக போட்டு அந்த 10 மாடு இருந்துச்சுன்னா நம்மளை மாதிரி மேய்ச்சல் முறையிலலாம் மாடு வளர்க்க முடியாது இல்லைங்களா? அதனால் அவங்க கட்டி வச்சு தீனி போட்டு வளர்க்குறாங்கங்க. என்ன தேவையோ அவங்க வேண்டி இருக்கிற இடத்துக்கே நம்ம கொண்டு போய் கொடுத்துறோம்ல. அதனால் அவங்க நல்லா சுகமாக சொகுசாக செல்ல பிள்ளையாட்டம் மாட்டு பண்ணையில் ஒவ்வொரு மாடுமே வளர்த்துட்டு வர்றாங்க. அவங்க எவ்வளோ அதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதில் அதுக்கு சமமாக அதுக்கு ஈடாக ஒரு 2 மடங்கு காசை மாட்டு பண்ணையிலேருந்து எடுத்துருவாங்க. எடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு போடுற அந்த கரண்ட்டு பில்லு, ஃபேனு, இந்த மாதிரி இந்த சத்து பொடிகள், இந்த மாட்டு தீவனங்கள், பருத்தி கொட்டையை, இதுக்கான செலவுகளை அவங்க ஈடுகட்ட முடியும்.
புல்லு வெட்டி போடுறதுக்கு கரண்ட் பில்லு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களெல்லாம் ஈடுகட்ட முடியும். சரிங்களா? இப்படித்தான் மாட்டு பண்ணை அப்படிங்கிறது போயிட்டுருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.